அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 29/12/2020 எமது அட்லுகுமை வாழ் மக்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக சில விஷயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எமது ஜம்மியத்துல் உலமா பள்ளி நிர்வாகங்கள் எல்லோருமாக இணைந்து எடுத்த இந்த 7 நாளுக்கான சுயதனிமைப்படுத்தல் முடிவு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக இயங்கியதையிட்டு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதுக்கு ஒத்துழைத்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். இரண்டாவது இதுக்காக பாடுபட்ட அனைவருக்கும், களத்தில் இறங்கி வேலை செய்தவர்கள், அஷூரா சொன்னவர்கள், நல்ல அபிப்பிராயங்கள் கூறியவர்கள் எல்லோருக்கும் நிர்வாகம் சார்பாக, ஜம்மியா சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இது ஒரு சபபுடைய முயற்சி மாத்திரம்தான். இது ஒரு சபபுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய ஒரு முயற்சி. எனவே எங்களோட முயற்சி வெறுமனே முயற்சியை கொண்டு மட்டும் விஷயம் நடக்க போகிறதில்லை. அதே போல் முன்பின் சுன்னத்துகளை பேணுதலாக தொழுது வரலாம். அதே போல் குர்ஆன் திலாவத் அதிகமாக ஓதி வரலாம். இருக்கிற சும்மா இருக்கிற நேரமெல்லாம் துவா செஞ்சு கொண்டிருக்கலாம். மகரிபுக்கு முன்னால் துவாவுக்கு கையேந்துவோம். அல்லா இடத்துல கெஞ்சி கேட்போம். மாஷா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியான முயற்சி தான் கடல்கிட்ட போய் தண்டு அல்லாஹ் அந்த கடலுடைய வழிகளை திறந்தது போல், அல்லாஹ் 12 வழிகள் எல்லாம் திறந்தது மாதிரி அல்லாஹ் எங்களோட முயற்சியை வீணாக்க மாட்டான். நாங்கள் கடைசி முயற்சியாக செஞ்சுருக்கிறோம். நிச்சயமாக துவா தான் இதுக்கு பிரயோஜனம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடலை வழியாக்கினது போல் அல்லாஹ் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வழிகளை திறந்து அல்லாஹ் தருவான நம்பிக்கையோடு துவா செய்வோம். நாங்கள்லாம் துவாவில் உறுதியாகிப்போம். இங்கே நாங்கள் 16,000 17,000 மக்கள் இருக்கிறோம்னா எல்லாருமாக சேர்ந்து கையேந்துவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இது எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அடுத்து இருக்கக்கூடிய நாட்களில் அல்லாஹு தாலாவுக்கு முடியும். எங்களோட துவாவும் எங்களோட அமலும் எங்களோட இஸ்திக்ஃபாரும் அதிகமாக 1000 இஸ்திக்ஃபார் செய்யலும், சலவாத்து ஓதையிலும், எதெல்லாம் யாருக்கு எந்த சக்தி இருக்குதோ அந்த அமல்களை செய்து அல்லாஹுக்கு முன்னால் எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் துவா செஞ்சு இந்த விஷயத்தை அல்லாஹுக்கு முன்னால் பறஞ்சாட்டுவோம். எடுத்த முயற்சியை, இந்த சபபை அல்லாஹு தாலா பிரயோஜனம் உள்ளதாக அல்லாஹ் ஆக்கட்டும்னு துவா செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நான் அப்துல் காதர் ஹாஜியார், காதரியத்து நபவியா தக்கியா நிர்வாகம் சார்பாக கோவிட் வைரஸ் பரவுவதை தடுக்கும் நோக்கில் எமது காதரியத்து நபவியா தக்கியா நிர்வாகம், அட்லுகும ஜம்மியத்துல் உலமா பெரிய பள்ளி நிர்வாகம் உட்பட ஏனைய பள்ளி நிர்வாகங்கள் மேற்கொண்ட முயற்சியில் 3வது நாளான இன்றும் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய ஊர் மக்களுக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு மக்களுக்கு உதவி செய்வதற்காக பொறுப்பாக போடப்பட்டிருக்கக்கூடிய செக்யூரிட்டி சகோதரர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3வது நாளான இன்று எமது ஊரின் அத்தியாவசிய தேவை உடைய நோயாளர்களுக்கான சிகிச்சையும் இடம்பெற்றது. இதற்காக இக்கட்டான நிலைமையில் நிற்கக்கூடிய டாக்டர் சானாஸ் அவர்களுக்கும் அத்தோடு டாக்டர் நஸ்லியா அவர்களுக்கும், நர்சிங் ஆஃபீஸர் ரியாஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஹெல்த் லைன் மெடிக்கல் சென்டரை வழங்கிய பாரிஸ் ஹாஜியார் அவர்களுக்கும், அத்தோடு இப்பணிக்காக உதவி செய்த சகலருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிவரும் நாட்களிலும் இதே போன்று ஊர் மக்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் எமது அட்லுகும கிராமத்தை மிக விரைவில் லாக்டவுனில் இருந்து விடுவித்துக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. අස්සලාමු අලයිකුම් වරහමතුල්ලාහි වබරකාතු. මම ප්‍රාජ්‍යසභා මන්ත්‍රී නෆ්ලි නසීර්. ගම්වාසීන් සියලු දෙනා දන්නවා අටුළුගම කොවිඩ් කළමනාකරණ කමිටුව, අටුළුගම පල්ලි සම්මේලනය, අටුළුගම ජමියතුල් උලමාව සහ කාදිරතුල් නබවියා භාරකාර මණ්ඩලය එක්ව ගනු ලැබූ තීරණයකට අනුව අටුළුගම ප්‍රදේශයේ සියලු ජනතාව
දෙසැම්බර් මාස 29 වෙනි දින සිට ස්වයං නිරෝධානයකට යොමු කරනු ලැබුවා. අප කමිටුවේ එකම අභිලාෂය වූ ජනතාව කොවිඩ් මාරයාගෙන් මුදවා ගැනීම සහ ජනතා සුබ සිද්ධිය වෙනුවෙන් ගනු ලැබූ මෙම කාලෝචිත වැඩපිළිවෙලට පූර්ණ සහයෝගය ලබා දුන් මාගේ ආදරණීය අටලුගම ජනතාවට මාගේ හදපිරි ස්තුතිය කොවිඩ් කළමනාකරණ කමිටුව වෙනුවෙන් පුද කර සිටිමි. ඒ වගේම නන් අයුරින් සහයෝගය ලබා දුන් කොවිඩ් කළමනාකරණ කමිටු සමාජිකයන්ටත් කාදිරතුල් නබවියා පල්ලිය ඇතුළු සියලුම පල්ලිවල භාරකාර මණ්ඩලයත් අටලුගම ජමියත් උලමා සංගමයේ සමාජිකයන්වත් අපගේ වෛද්‍ය කණ්ඩායමත් සහ ඊතා මනාව මෙම ක්‍රියාන්විතය මහල්ලා වශයෙන් මෙහෙවනු ලබන අදාළ ස්ථානවල අවුව වැස්ස නොතකා එම කාර්යයේ නියැලී සිටින සියලු දෙනාවත් ඊතා ආදරයෙන් හා ගෞරවයෙන් සිහිපත් කරමි. ඉදිරි දින කීපයත් සාර්ථක කර ගැනීමට ඔබ සියලු දෙනාගේ සහයෝගය හා කැපවීම බලාපොරොත්තු වෙමින් අවසාන වශයෙන් අපට සෞඛ්‍ය උපදෙස් ලබා දුන් බණ්ඩාරගම සෞඛ්‍ය වෛද්‍ය කාර්යාලයටත් ස්තුති කරමින් මා නිහඬ වෙමි. மதிப்புக்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, என் அன்புக்குரிய மாணவ மணிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரதும் பூர உடல் நலத்திற்கு பிரார்த்தித்தவனாக உங்கள் அதிபர் ஹிதாயத்துல்லா சார் கதைக்கின்றேன். ஒரு மாதத்தை கடந்து நாம் லாக்டவுனில் சிக்கியிருக்கின்றோம். தொழில் ரீதியான பாதிப்புகள், அன்றாட உணவுக்கான தட்டுப்பாடு, எமது பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளில் பாதிப்பு என பல கஷ்டங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். கொரோனாவை விரட்டியடிக்க முடியாத நிலையில் நாம் துன்பப்பட்டு கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே எமக்கு விடியலையும் உயர்ச்சியையும் தரக்கூடியவன். அட்லுகமையின் சிறந்த முன்மாதிரி பற்றி பத்திரிகைகள் கதைக்கும் நேரம் இது. எமது ஊரை லாக்டவுனில் இருந்து மிக அவசரமாக மீட்டெடுக்க நாம் ஒன்றிணைந்து எடுத்த முயற்சி இன்று எல்லோராலும் பாராட்டப்படுகின்றது. இந்த கொரோனா நோயிலிருந்து பாதுகாக்க நாம் உடல் சார்ந்து விலகியிருப்பதுதான் பெரும் மருந்து. அதனை 5வது நாளாக வெற்றிகரமாக முடித்து கொண்டிருக்கின்றோம். இது சாத்தியமா என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளை எமது ஊர் தலைமைகள் நடைமுறைப்படுத்துவோம் என மனமுவந்து பெரும் பணியில் இறங்கினர். அனைத்து பள்ளிவாசல் தலைமைகளுக்கும் அவர்களது ஏற்பாட்டில் அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் எமது செக்யூரிட்டி ஜமாத்தினருக்கும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பணியில் முழு மூச்சுடன் இயங்கும் மதிப்புக்குரிய தோழமைகள் அனைவரும், எமது வைத்தியத்துறை சார்ந்து இயங்கும் குழுவினர் மற்றும் ஊரின் விடிவுக்காக இயங்கும் அனைத்து குழுவினருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது எமது கடமை. எமது லாக்டவுன் நீக்கப்படும் வரை நாம் சுயமாக எம்மை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதே சிறந்தது. அன்புக்குரியவர்களே, சுகாதார முறைகளை பேணிக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் மாற்றம் தெரிந்தால் ஆவி பிடித்து சுடுநீர் அருந்திக் கொள்ளுங்கள். இப்போது பொறுமை எமது உச்சக்கட்ட தேவையாகும். 7 நாட்களின் பின்னர் கொஞ்சம் இந்த ஊரடங்கு நிலை தளர்ந்தாலும் கூட லாக்டவுன் அகற்றப்படும் வரை சுய கட்டுப்பாட்டுக்குள் இருங்கள். நீங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களால் மற்றவர் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படவும் வேண்டும். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் உறவுகளுக்காக நீங்கள் பொறுமை செய்யுங்கள். அல்லாஹ் எமது ஊரை தலை நிமிர்த்துவான். நாம் குறுகிய காலத்திற்குள் வெற்றி பெற்றவர்களாக மாறிவிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது ஊரை சார்ந்த அனைவர்களுக்கும் உண்மையிலே இன்றைக்கு ஒரு சந்தோஷமான தினம். 6 நாட்கள் மாஷா அல்லாஹ் நாங்கள் தனிமையில் இருந்துட்டு நாங்கள் எதிர்பார்த்தது அதுக்கு பின்னால் செய்யப்படக்கூடிய இந்த டெஸ்ட்டுகளில் எல்லாருக்கும் நெகட்டிவ் ரிசல்ட் கிடைக்கணும் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகையில் இன்றைக்கு சபீல் ரஷாத் அதே போல் பிலால் மஹல்லா பமுல்மல்ல பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட 183 பேர் கலந்து கொண்டு 183 பேருடைய ரிசல்ட்டும் நெகட்டிவாகத்தான் கிடைச்சிருக்குது. இதை பிசிஆருக்கும் பெரும்பாலும் அனுப்புவாங்க என்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் எல்லாரும் துவா செய்வோம், அந்த பிசிஆருடைய ரிசல்ட்டும் இப்படியே வர வேண்டும். அதே போல் கண்ணியமானவர்களே, இன்றைக்கு பமுல்மல்ல மஹல்லாவுக்கு கிடைத்த இந்த
இது எங்களோட ஊர் மக்கள் எல்லாருக்குமே பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த டெஸ்ட்டை அவங்க மேற்கொள்வாங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மஹல்லாவாசிகளும் அதாவது ஒன்று கூடி இருக்கிறது போன்ற விஷயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து இன்ஷா அல்லாஹ் அந்த டெஸ்ட்டுகளுக்கு எல்லாரும் முகம் கொடுக்கணும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அல்லாஹு தாலா நல்ல நிலைமைகளை உருவாக்குவான். உண்மையிலே இந்த 6 நாட்களிலும் பலவிதமான அமைப்பில் நிர்வாகிகள், எங்களுடைய ஜமியத் உலமாக்கள், அதே போன்று வாலிபர்கள், நலன் விரும்பிகள், கோவிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாரிய முயற்சியை செய்ததனுடைய விளைவு தான் இது இப்படி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கிடச்சிருக்குது. அதே நேரத்தில் இந்த நாட்களுக்குள்ளே ஏராளமான அமால்கள், துஆ நிறைய நடந்திருக்குது. எத்தனையோ ஒவ்வொரு நாளும் பல குர்ஆன்கள் தமாம் செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுருச்சு. இப்படியெல்லாம் நிறைய பலரும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டே இருந்தார்கள். உண்மையிலே அந்த துஆவும் அதனுடைய பரக்கத்துகளும் தான் அல்லாஹு தாலா இப்படியான ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். சில நாட்களுக்கு முன்னால் எங்களை பற்றி வித்தியாசமாக கதைத்தவர்களெல்லாம் நல்லா கதைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. வித்தியாசமாக எழுதினவர்களெல்லாம் நல்ல முறையில் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கு உதவி செய்த எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஜமியா ஷார்ஃபாக ஊர் மக்களுக்கு விசேஷமாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். இந்த முறைகளை சரியான முறையில் வழிநடத்துறதுக்காக வேண்டி பல சிரமங்களுக்கு மத்தியில் அவங்க வீடுகளுக்குள்ளே இருந்து முழுமையான ஒத்துழைப்பை தந்தாங்க. அதே போல் பாதுகாப்பில் இருந்தவங்களும் மாஷா அல்லாஹ் எதிர்பார்த்ததை விட நல்ல முறையில் அந்த பாதுகாப்புடைய வேலைகளில் ஈடுபட்டாங்க. அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் மேலான கூலியை தர வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்களிலும் நாங்கள் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த முறைகளை பேணி பக்குவமாக இருந்து துஆவோட அழுகையோட தொழுகையோடு இருந்து அந்த டெஸ்ட்டுகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து எங்களோட ஊர் அவசரமாக நாங்கள் லாக்டவுனிலிருந்து விடுவிக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாரும் செய்ய வேண்டும் என்பதாக எல்லாரிடத்திலையும் எதிர்பார்க்கிறேன். இதற்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்த அனைவர்களுக்கும் விசேஷமாக நிர்வாகிகள் ஏனையவர்கள் அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், மேலான கூலியை தர வேண்டும் என்பதாக சொல்லிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அட்டுலுகமி வாழ் மக்களே, சகலரும் அறிவீர்கள், அட்டுலுகமை கொரோனா வியாதியினால் முடக்கப்பட்ட நிலைமையில் இதிலிருந்து எப்படி மீளப்பெறலாம் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய நேரத்தில் எமது ஊர் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம், ஜமியத்துல் உலமா, சகல பள்ளிவாசல் நிர்வாகம், கோவிட்-19 உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நீண்ட மசூராக்கு பின்னால் இதிலிருந்து மீள வேண்டுமென்றால் நாங்கள் எமது ஊர் மக்கள் ஒரு தனிமைப்படுத்தல் ஒரு முறையை அமைத்து கொண்டால் நிச்சயமாக இதிலிருந்து மீளப்பெறலாம் என்றொரு ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த ஆலோசனையிலே எல்லாருமாக சேர்ந்து அந்த முடிவை எடுத்தோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு இந்த வெற்றியை தந்தன்னு சொன்னால், இந்த நோய் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே அட்டுலுகமை மக்களை அட்டுலுகமை மின்சு ஹதண்ட பே என்று மீடியாக்கள் செல்லக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு, எமது ஊர் மக்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த மீடியாக்களிலே இந்த நோய் எந்தெந்த ஊருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றோமோ நீங்கள் அட்டுலுகமையை பின்பற்றுங்கள், அந்த நல்ல மக்களை பின்பற்றுங்கள்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. முதலில் எமது ஊர் மக்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எவ்வளோ இன்னல் கஷ்டத்துக்கு மத்தியில், எத்தனையோ கஷ்டத்துக்கு மத்தியிலே இந்த நிர்வாகங்கள் செய்து முடிவு செய்யப்பட்டதை அமுல்படுத்துறதுக்கு முழு ஆதரவையும் அளித்த எமது ஊர் மக்கள் எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வுக்காண்டி அவர்களுக்கு எமது பூரண நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் இந்த நிலைமையில் ஏற்படக்கூடிய நிலைமைகளை சீர் செய்யறதுக்காக வேண்டி எல்லா தரத்தினரும்
எல்லா தரத்தினரும் எங்களுக்காக முன்னின்று உதவி செஞ்சார்கள். இதே போன்று யார் யாரெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சிக்கு எங்களுக்கு உதவி செஞ்சார்களோ அல்லாஹ்விடத்தில் மேலான கூலியை அல்லாஹ் வழங்கணும்னு சேர்த்து எனது உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவை பார்த்தவர்கள் கீழே சிவப்பு நிறத்திலே சப்ஸ்கிரைப் என்ற ஒரு பட்டன் இருக்கின்றது. அதனை கிளிக் செய்து வலது பக்கத்திலே பெல் ஐக்கன் இருக்கின்றது. அந்த பெல் ஐக்கனை கிளிக் செய்து மேலே ஆல் என்பதை கிளிக் செய்து உமாரத் நியூஸ் யூடியூப் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.